அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம். ஒரு உண்மையான பலனை அறிவது எப்படி? ஒரு உதாரணத்துடன் விளக்கினால் நன்றாக இருக்கும். பார்ப்போம். 10 9 இருக்கிறான். புதன் அவனை பார்க்கிறான். இது சாதாரணமாக பார்க்கும்போது 10 என்று சொன்னால் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். புதன் பார்த்தால், புத்திக்காரகன் புதன் பார்த்தால் புத்திசாலித்தனமாக காரியமாற்றி பிழைப்பான் என்று சொல்லலாம். அதுதான் பலனாகவும் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு மாறுபடுகிறது. முதலில் நாம் சொன்ன கணக்கெல்லாம் சரிதான். 10 தொழில் ஸ்தானாதிபதி, 9 பாக்கியாதிபதி, 10 9 புதன் பார்க்கிறான், புத்திசாலி பார்க்கிறான். புத்திசாலித்தனமாக காரியமாற்றி பிழைத்து கொள்வான், பிழைப்பான். இது சரிதான். ஆனால் ஜோதிடம் வேறு ஒன்றையும் வற்புறுத்துகிறது. அதையும் அறிந்தால்தான் உண்மையான பலனை சொல்ல முடியும். அது என்ன? பார்க்கும் புதன் யாருடைய நட்சத்திரம் பெற்றார்? முக்கியமான ஒன்று. குருவின் நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி என்று இருந்தால் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒழுக்கமாக நேர்மையாக நடந்து பணம் சம்பாதிப்பான். சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஏறி இருந்தால், பரணி, பூரம், பூராடம் என்று இருந்தால் அடுத்தவர்கள் சந்தோஷப்படும்படியான சில விஷயங்களை செய்து சற்று கலை அம்சத்தோடு நடந்து அவர்களையும் மகிழ்வித்து எடுத்த காரியத்தை முடிப்பான். சனியின் நட்சத்திரம் ஏறி இருந்தால் தான் எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்பதற்காக சாம, வேத, தான, தண்டம் இவைகளை பிரயோகித்து வெற்றி அடைவான். ஒருவேளை செவ்வாயின் நட்சத்திரம் பெற்றால் மற்றவர்களை பயமுறுத்தி தன் காரியத்தை சாதித்து கொள்வான். வன்முறைக்கு தயங்க மாட்டான். ஆக அந்த புதன் என்ன நட்சத்திரம் பெற்றானோ அதை பொறுத்து மாற்றங்கள் ஏற்படும். தனது புத்திசாலித்தனத்தால் காரியத்தை சாதிக்கிறான். அது எந்த வழியில்? அதுதான் இந்த நட்சத்திரத்தையும் பார்த்து சொல்ல வேண்டும் என்கிறது சாஸ்திரம். அன்பர்களே, சாதாரணமாக புதன் பார்த்தால் புத்திசாலித்தனமாக பிழைப்பான் என்று மட்டும் சொன்னால் போதாது. எந்த வழி என்பதும் அவசியம்தானே. குருவின் நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம் என்று சொன்னால் இவன் மீது பாவம் பழி சேராது. மக்கள் வாழ்த்துவார்கள், போற்றுவார்கள். ஆனால் சனியின் நட்சத்திரம் பெற்றால் அவனுடைய வெற்றியில் ஒரு சந்தேகத்தை கிளப்புவார்கள். செவ்வாயின் நட்சத்திரம் பெற்றிருந்தால் மிரட்டி சாதித்தான், என்ன இருந்தாலும் பாவம்தானே என்று இகழ்ந்து பேசுவார்கள். இந்த ஒரு மாற்றமும் அறியத்தக்கதே. இனி எந்தெந்த நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் யோக தினமாக இருக்கும், அதை முதலில் பார்ப்போம். கிருத்திகை, மிருகசீரிஷம், பூசம், மகம், உத்திரம், சித்திரை, சுவாதி, அனுசம், மூலம், உத்திராடம், சதயம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
நல்ல திசை நடக்கும் என்று சொன்னால் இந்த நாள் மிக மிக நல்ல நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. உங்கள் முழு திறமையையும் இன்று காட்டி வெற்றி பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உயர்ந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து சரியான முறையில் செய்யாத காரணத்தால் ஒரு சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் பேச்சின் மூலம் எளிதில் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை சாதித்து காட்டும் நாள் இந்த நாள். நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, இன்று ஒரு புண்ணிய காரியத்தை நீங்கள் நிகழ்த்துகின்றீர்கள். உங்களுக்கு இதனால் பிரயோஜனம் இல்லை, வருமானம் இல்லை. ஆனால் இந்த புண்ணிய காரியத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் இந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, விரய நாள் இந்த நாள். தேவையற்ற செலவுகள் அதிகமாக நடக்கும் நாள் இந்த நாள். சற்று கவனம். கன்னிராசி அன்பர்களே, சரியாக கணித்து செயல்பட்டு எந்த அளவு லாபத்தை பெற முடியுமோ அந்த அளவு பெறுகின்ற நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, செட்டியார் மிடுக்கா சரக்கு மிடுக்கா என்று சொல்லுவார்கள். இன்று நீங்கள் காட்டும், நீங்கள் கொடுக்கும், உங்களிடம் வெளிப்படும் சரக்கு மிக மிக மகத்துவம் பொருந்தியதாக இருக்கிறது. எனவே வெற்றி கிடைக்கிறது. விருச்சக ராசி அன்பர்களே, இன்று குறைவின்றி ஒரு முயற்சியை நீங்கள் செய்கின்றீர்கள். அதன் பலன் ஓரளவு நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் செய்தீர்கள். பலன் கிடைத்தது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக மிக அதிகமாக கிடைக்கிறது. முயற்சி உண்டு, முயற்சிக்கு உண்டான பலன் வெகுவாக உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பேச்சில் உங்களுக்கு கவனம் தேவை. நடக்க முடியாத ஒன்றை நடத்தி காட்டுவதாக பேசுவதற்கும் வழி உண்டு. அல்லது வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் தத்தளிக்கும் நாளாகவும் இருக்கலாம். எப்படியோ பேச்சில் கவனம் இன்று தேவை. மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களால் ஒரு நல்ல காரியம் நடக்க இருக்கிறது. உங்கள் புண்ணிய கணக்கில் இன்னொரு புண்ணியம் சேரும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, எதிர்பாரா அனாவசிய செலவுகள், தவிர்க்க முடியா அனாவசிய செலவுகள் இன்று உங்களுக்கு நடக்கும். கவனம்.
மீன ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு புத்திசாலித்தனமாக நடந்து இந்த லாபத்தை பெறுவீர்கள். நல்ல நாள் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.